வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோவை சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ மேலே இமேஜ் அசட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் கலர் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கும். ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் 40 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பிளாக் ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே இப்போ செட் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்போ கீழே இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து கீழே கார்னரில் இதை வந்து செட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ இப்போது லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதில் ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக -100 கொடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே பேசிக்னு இருக்கும், அது செலக்ட் பண்ணி B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்து பிளண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மேலே வந்து இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது வந்து எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன எமோஜிஸ் வேணுமோ நீங்கள் அந்த எமோஜிஸ் வந்து ஏதோ ஒரு எமோஜிஸை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் 4 எமோஜிஸ் ஆட் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிட்டு கீழே டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த எமோஜை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கீழே நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வீடியோ நம்ம சிம்பிளாக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.